ஹாய். அரசியல் சீட்டு யாருக்கு? நாற்காலிக்கு சண்டை போடும் 4 நாள் நம்ம பாரத நாடு அப்படிங்கிற மாதிரி நாற்காலி சீட்டு யாருக்கு? முதலமைச்சர் சீட்டு. சாதாரண பஸ்ஸு சீட்டை பிடிக்கணும்னா கூட ஒரு லேடி உட்காந்து இருந்து அடுத்த இடத்துல இறங்கணும்னா பக்கத்தில் நிற்கிறவங்களுக்கு உட்கார்றக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. தூரத்தில் இருக்கிற ஒரு லேடி நின்றுக்கிட்டு இருக்காங்க, மதினி இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னு அந்த லேடி கூப்பிடுது. அப்போ தான் நான் யோசித்தேன், பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க, அவங்கள உட்கார வைக்கலாம்ல. அவங்க அங்கே நிற்கிறது என் மதினி, நான் எந்திரிக்க போகிறேன் மதினி, நான் இறங்க போகிறேன் மதினி, நீங்கள் வந்து உட்காருங்க அப்படின்னு பஸ்ஸில் கூப்பிட்றாங்க. மக்களே அந்த பஸ்ஸு சீட்டை கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க. அரசியல் சீட்டு ஈஸியாக கிடச்சிருமா? அரசியல் பாருங்கள், கடைசி 6 மந்த் எல்லாரும் புத்துக்குள்ளேருந்து அப்படியே எந்திக்கிறாங்க. திமுகவோட நிலைப்பாடு கண்டிப்பான முறையில் பணம் 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 கோடிக்கணக்கில் பணம் நிறைய கிடைக்குது. அது சென்னை வெள்ளம் வந்தப்போ 4000 கோடி கிடச்சிச்சாங்க. அதை மக்களோட முன்னேற்றத்துக்காக செலவழிச்சாங்களாம். அது எங்கே போச்சுன்னே தெரியல. இப்போ 15,600 கோடி கிடச்சிருக்குது. வெளிநாட்டில் போயிட்டு முதலீடுகளை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. என்ன பிஸ்னஸ் ஆரம்பித்து இளைஞர்களுக்கு என்ன வேலை கொடுக்க போகிறாருன்னு தெரியல. அநேகமாக எல்லா பட்டி தொட்டிகளுக்கும் ஓட்டு போடுறவங்களுக்கு கண்டிப்பான முறையில் வேலை வாய்ப்புகள் உண்டு. எல்லாரும் எதிர்பார்க்கலாம். இப்போது நாட்காலி யாருக்கு? தாவேகா தலைவர் தளபதி விஜய்க்கா அப்படின்னா அவர் ஒன்லி நாங்கள் திமுகவையும் பிரதமரையும் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக சைலண்டாக அதிமுக வெளியே வருது. அண்ணா அதை கவனிங்க. பாருங்க, இத்தனை நாள் கருவறைக்குள்ளே இருந்த சசிகலா செங்கோட்டையன் புகழ் பாடிக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவில் ரத்தம் செங்கோட்டையன் தான் ரொம்ப துடிப்பாக இருக்காராம், சூடாக இருக்காராம். அநேகமாக அந்த அம்மாவுக்கு அவர் மட்டும் தான் உதவி பண்ணியிருப்பார் போல இருக்கு. அடுத்து எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் சிபிஎஸ், இவங்க ஓபிஎஸ் ரொம்ப சுமூகமாக விஜய் எப்படி வராருங்கிறத வச்சு தான் நாங்கள் பேச முடியும். காலங்கள் எப்படி வேணாலும் மாறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்கட்சி தலைவராக யார் உட்காரப்போறா? திமுகவா, தாவேக்காவா, அதிமுகவா? நீங்கள் தான் சொல்லணும். ஹாய்.